நம் கையில் இருக்கும் ஒரு சிறிய கருவி கடல்களை கடந்து ஒரு நாகரிகத்தையே இணைக்கும் என்று யாராவது நினைத்திருப்பார்களா? அதுதான் வளரி. இன்றைய தலைமுறை பூமராங் என்று எதை அழைக்கிறதோ அதன் ஆதி வடிவம் நம் தமிழ் மண்ணின் வளரிதான். ஆஸ்திரேலியாவின் பூமராங் பெரும்பாலும் விளையாட்டுக்கும் வேட்டைக்கும் பயன்பட்டது. ஆனால் தமிழர்களின் வளரி போர்க்களத்தில் பகைவனின் உயிரை குடிக்கும் ஒரு ஏவுகணை. புறநானூற்றில் திகிரி என குறிப்பிடப்படும் இந்த ஆயுதம் சங்ககாலம் தொட்டே தமிழர்களின் ஒரு அங்கமாக இருந்துள்ளது. வரலாற்றில் வளரியின் வீச்சை உலகிற்கு உரக்கச் சொன்னவர்கள் சிவகங்கை சீமையின் சிங்கங்களான மருதுபாண்டியர்கள். இவர்களது வளரி வித்தையை கண்டு மிரண்ட ஒரு வெள்ளைக்கார அதிகாரியை பற்றி தெரியுமா? அவர் பெயர் கர்னல் ஜேம்ஸ் வெல்ஷ். அவர் தனது மிலிட்டரி ரெமினிசென்சஸ் என்ற நூலில் ஒரு ஆச்சரியமான உண்மையை எழுதியுள்ளார். சின்ன மருதுதான் எனக்கு தோமரத்தையும் வளரியையும் எரிய கற்றுக் கொடுத்தார். இந்த ஆயுதம் வேறு எங்கும் அறியப்படாதது. ஒரு தேர்ந்த வீரனின் கையில் இருக்கும் வளரி 100 யார்ட் 90 மீட்டர் தூரம் வரை துல்லியமாக பாய்ந்து தாக்கும் வல்லமை கொண்டது என்று அவர் வியந்துள்ளார். வளரி எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றது? இதுதான் இங்கே இருக்கும் மிகப்பெரிய மர்மம். வளரியின் தொழில்நுட்பம் என்பது சுத்தமான இயற்பியல், ஏரோடைனமிக்ஸ். காற்றின் விசையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சுழன்று சென்று தாக்கும் இந்த தொழில்நுட்பம் தமிழ் மண்ணிலிருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆஸ்திரேலியாவுக்கு பரவி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வளரியும் பூமராங்கும் ஒன்றல்ல. வளரி பெரும்பாலும் இரும்பினால் செய்யப்பட்டு இலக்கை கொன்று வீழ்த்தும் நோக்கம் கொண்டது. ஆனால் அவற்றின் அடிப்படை ஏரோடைனமிக்ஸ் தொழில்நுட்பம் ஒன்றுதான். வெறும் ஆயுத ஒற்றுமை மட்டும் போதாது என்று அறிவியல் ரீதியான DNA ஆதாரங்களும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. 2013இல் மேக்ஸ் பிளாங்க் நிறுவனம் நடத்திய ஆய்வில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார்கள் என்பதற்கான மரபணு ஆதாரங்கள் M42 மார்க்கர் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது அன்று தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற தமிழர்கள் தங்கள் மொழியையும் வீரத்தையும் சேர்த்து இந்த வளரி தொழில்நுட்பத்தையும் அங்கு கொண்டு சென்றிருக்கலாம். ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இன்றும் வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது இதற்கு சான்று. வெள்ளையர்கள் இந்த வளரியை கண்டு எவ்வளவு பயந்தார்கள் என்றால் 1801இல் மருதுபாண்டியர்களை வீழ்த்திய பின் 15,000க்கும் மேற்பட்ட வளரிகளை பறிமுதல் செய்து அழித்தார்கள். வளரி வைத்திருப்பதே குற்றம் என்றார்கள். இன்று இது போர்களில் பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் இது தமிழன் உலகுக்கு கற்பித்த போர் அறிவியல். பூமராங்கிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நம் வீர வரலாற்றை போற்றுவோம்.